அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அயனாவரத்தில் சுவருக்காக திமுக மற்றும் அதிமுகவினர் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த சம்பவம் தொடர்பான விவரம். பரிதா வணக்கம். சென்னை அயனாவரத்தில் தற்போது சுவருக்காக அதிமுக மற்றும் திமுக இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஏற்கனவே ரஞ்சித் அவர்களுடைய ஒரு திரைப்படம், அந்த படத்திலே மெட்ராஸ் என்ற திரைப்படத்திலே இதே போன்றுதான் ஒரு காட்சி வரும். அதே போன்றது ஒரு காட்சி. அந்த சுவர் தற்போது யாருக்கு சொந்தம் என்பதுதான் திமுக அதிமுகவினருடைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. 20 நாட்களுக்கு முன்பாக அதிமுகவினர், குறிப்பாக வட சென்னையினுடைய புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பவர் புரசை VS பாபு. அந்த VS பாபு அவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலும், அந்த பகுதி மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்கள் தனியாருக்கு சொந்தமான ஒரு சுவரிலே விளம்பரம் எழுதியிருக்கிறார்கள். அது எந்த இடம் என்றால் அயனாவரம் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு இடம், மேடவாக்கம் டேங்க் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுவரிலே தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, புரசை VS பாபு ஆகியோருடைய பெயரெல்லாம் குறிப்பிட்டு அதிமுகவுக்கு ஆதரவான சுவர் விளம்பரத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் திமுகவினர் சுண்ணாம்பு அடித்ததாக கூறப்படுகின்றது. இந்த இடம் திமுகவினருக்கு சொந்தமான இடம். இந்த இடத்தில் நீங்கள் எப்படி அதிமுக விளம்பரத்தை எழுதலாம் என்று இரு தரப்புக்கும் இடையே சண்டை எழுந்ததாக புகார் கூறப்பட்டிருக்கின்றது. இதிலே அதிமுகவினர் எழுதி வைத்திருந்த அந்த சுவர் விளம்பரத்தை அடித்துவிட்டு தற்போது வெள்ளை நிற சுண்ணாம்பு மட்டுமே இருக்கின்றது. இந்த இடத்தில் தற்போது சுமார் 10 காவலர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுக திமுக இரண்டுமே ஒரு சென்சிட்டிவான இருக்கக்கூடிய ஒரு பகுதி, 2 கட்சியை சார்ந்தவர்களும் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்தில் இப்படி ஒரு கைகலப்போ அல்லது விரும்பத்தகாத சம்பவங்களோ நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் காவல்துறைக்கும் சென்றிருக்கிறது. அதிமுகவை சேர்ந்த விஜய் என்பவர் காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த எங்களது சுவர் விளம்பரத்தை திமுகவினர் அடித்திருக்கிறார்கள், இதில் உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் மீண்டும் சுவர் விளம்பரம் எழுதுவதற்கு ஆவண செய்து கொடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு காலையிலே தான் AC DC போன்ற காவல்துறை உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திலே ஆய்வு நடத்தி தற்போது இந்த இடம் சர்ச்சைக்குரிய இடமாக மாறி இருப்பதனாலே மேற்கொண்டு யாரும் விளம்பரம் எழுதக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பிற்காக காவலர்களையும் நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இரு தினங்களாக இங்கு ஒரு சுவருக்காக 10 காவலர்கள் நிறுத்தப்பட்டிருப்பது ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.